டியூவல் சிட்டிசன்ஷிப் அப்படின்னா இரட்டை குடியுரிமை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஜென்ரலாக கொஷனில் பார்த்தீங்கன்னா டியூவல் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம காமனாக சொல்லலாம் இரட்டை குடியுரிமைனா என்ன அப்படின்ட்டு. ஒரு பர்சனால் அட் த சேம் டைமில் 2 நாடுகளுக்கான சிட்டிசன்ஷிப் வச்சுட்டு இருக்க முடியும். அதுதான் டியூவல் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போது டியூவல் சிட்டிசன்ஷிப் வச்சுட்டு இருக்கனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏபின்னு 2 கண்ட்ரி இருக்குது. ஏல இருக்க கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் எல்லா ரைட்ஸுமே இருக்கும். அதையும் இந்த பர்சனால் கிளைம் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் பி கண்ட்ரி மக்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதையுமே ஒரு கிளைம் பண்ணிக்க முடியும். ஆக மொத்தம் இந்த டியூவல் சிட்டிசன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ஒரு பர்சனால் 2 நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸுமே கிளைம் பண்ணிக்க முடியும். இது ஒரு முக்கியமான பெனிஃபிட் அவங்களுக்கு. அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் 2 நாட்டிலையும் வாங்க முடியும் எக்ஸட்ரா. அந்த 2 நாட்டில் என்னென்ன நார்மல் சிட்டிசன்ஸ் என்ன பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையுமே இந்த ஒரு பர்சன் 2 நாட்டிலையும் கிளைம் பண்ணிக்க முடியும். இது டியூவல் சிட்டிசன்ஷிப்புக்கான ஒரு பெனிஃபிட். இந்தியாவில் டியூவல் சிட்டிசன்ஷிப் இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. ஒன்றா நீங்கள் இந்தியனாக இருக்கணும், இல்லை வேறு நாட்டில் நீங்கள் சிட்டிசன்ஷிப் கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை டாலான டெர்மினேட் ஆகிடும். இது எங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா ஆர்டிகல் 9 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அண்ட் செக்ஷன் 9 ஆஃப் தி சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. இந்த 2 ப்ரொவிஷன்லையுமே நீங்கள் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை டெர்மினேட் பண்ணிடுறீங்க, இல்லையா ஃபாரின் சிட்டிசன்ஷிப் வாங்கிடுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் சிட்டிசன்ஷிப் டெர்மினேட் ஆகிடும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, அப்போ நமக்கு இந்த ஒன்லி இந்தியன் சிட்டிசன்ஷிப் மட்டும்தான் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கா அப்படின்னு கிடைக்க முடியுமா, வேறு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தோம்னா, இந்தியன் ஆரிஜினாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஃபேமிலி ஏதாவது பர்சன் ஃபாரினில் ஸ்டே பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரால் ஓவர்சீஸ் இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிளைம் பண்ணிக்க முடியும். அது என்ன ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் அப்படின்னா, கிட்டத்தட்ட இது சிட்டிசன்ஷிப் மாதிரி தான், ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டிசன்ஷிப் கிடையாது. சில பெனிஃபிட்ஸ் மட்டும்தான் அவங்களால கிளைம் பண்ணிக்க முடியும், பல பெனிஃபிட்ஸ் அவங்களால கிளைம் பண்ணிக்கவே முடியாது. டியூவல் சிட்டிசன் வேறு, இந்த ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வேறு. இது செக்ஷன் 7A படி இந்த இந்தியன் ஆரிஜின் பர்சன் சில கண்டிஷன்ஸை ஃபார்மேட் வச்சுட்டு இருக்க முடியுது அப்படின்னா மட்டும்தான் அவரால் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியாவை கிளைம் பண்ணிக்க முடியும்.